வணக்கம். ஸோ myself செந்தில்குமார் ஃப்ரம் கள்ளக்குறிச்சி. இன்னைக்கு நான் பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நவம்பர் 25, 2020 நியூஸ் பேப்பரில் வந்த முக்கியமான நியூஸ் அனாலிசிஸ் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ மூவிங் ஆன் டு த அனாலிசிஸ். ஃபர்ஸ்ட் ஒன், நிவர் புயல் டிவியில் திரும்ப திரும்ப பயமுறுத்திட்டு இருக்குது ஒன்று. ஸோ பே ஆஃப் பெங்காலில் வங்கக்கடலில் உருவானது. ஸோ இன்னைக்கு இரவு வந்து கரையை கடக்கும் அப்படிங்கிறது வெதர்மேன் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த புயலுக்கு பெயர் சூட்டிய நாடு வந்து ஈரான். நிவர் புயல் அப்படின்றது இந்த புயலுக்கு பெயர் சூட்டிய நாடு வந்து ஈரான். ஸோ நேத்திக்கு கேபினட் செக்ரட்டரி ராஜீவ் காப் அவங்க தலைமையில் வந்து தேசிய நெருக்கடி மேலாண்மை குழு, நேஷனல் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் கமிட்டி, ஓகேங்களா. ஸோ அவர் தலைமையில் மீட்டிங் நடந்தது. தமிழ்நாடு, புதுச்சேரி, ஆந்திர பிரதேஷோட சீஃப் செக்ரட்டரியோட அவர் பேசினார். ஸோ என்சிஎம்சி அப்படிங்கிறது வந்து புதுசாக உருவாக்கப்பட்டது. இது மாதிரி ஃப்ளட்டு, எர்த்குவேக்கு, சுனாமி இது மாதிரி வரப்ப வந்து இந்த குழு வந்து கூடி என்னென்ன போர்க்கால நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது சென்ட்ரல்லேருந்து அந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்ஸ்க்கு அலர்ட்டு இல்லை ப்ரிப்பேர்னஸ் இல்லை வழிமுறைகள், நெறிமுறைகள் அதை வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த என்சிஎம்சிக்கு தலைமை வந்து கேபினட் செக்ரட்டரி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, என்சிஎம்சிக்கு தலைமை வந்து கேபினட் செக்ரட்டரி தான், பிரைம் மினிஸ்டர் கிடையாது. மேக் இட் ஷியர். தேசிய நெருக்கடி மேலாண்மை குழுவின் தலைவர் யார்? ஆப்ஷன் ஏ பிரதமர், ஆப்ஷன் பி உள்துறை அமைச்சர், ஆப்ஷன் சி கேபினட் செயலாளர், ஆப்ஷன் டி குடியரசுத் தலைவர். இது மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து நம்ம டிஃபால்ட்டாக ஒன்று பிரசிடென்ட் இல்லை பிரைம் மினிஸ்டர் தான் டிக் பண்ண போவோம். ஏன்னா இந்தியாவில் மோஸ்ட் ஆஃப் த கமிட்டிக்கு வந்து இவங்க 2 பேரில் தான் ஹெட்டாக இருக்கும். பட் என்சிஎம்சிக்கு வந்து கேபினட் செக்ரட்டரி தான் சேர்மேனே. தலைவரே வந்து கேபினட் செக்ரட்டரி, அமைச்சரவை செயலாளர். இன்னும் சொல்லப்போனால் மத்திய அமைச்சரவை செயலாளர் சொல்லணும். தமிழ் எக்ஸாக்டாக சொல்லணும்னா கேபினட் செக்ரட்டரிக்கு ஒரு சில புக்ஸில் வந்து கேபினட் செயலாளர் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஸோ இப்போ எப்படின்னா நம்மளுக்கு தமிழ்நாடுக்கு ஒரு சீஃப் செக்ரட்டரி, அவர் சீஃப் ஆஃப் ஆல் த ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான கவுண்டர் பார்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து கேபினட் செக்ரட்டரி அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா. ஸோ கேபினட் செக்ரட்டரி. ஸோ அவருடைய தலைமை தான், அவர் தான் வந்து என்சிஎம்சிக்கு தலைவர். இந்த இடத்துல கொஸ்டின் நிவாரை பற்றி நம்மளுக்கு கொஸ்டின் அதிகமாக வந்ததுன்னா அதுக்கு பெயர் சுட்டிய நாடு என்னன்னு கேட்கலாம், அவ்வளவுதான். செகண்ட் வந்து அது ரிலேட்டடாக வரதா இருந்தால் என்சிஎம்சியோட தலைவர் யாருன்னு கேட்கலாம் அப்ஜெக்டிவ் டைப்பில். ஸோ இதுக்கப்புறம் வங்கக்கடலில் இல்லை அரபிக்கடலில் உருவாகிற புயலுக்கு வந்து மாலத்தீவு வந்து தான் பேர் வைக்கும். மாலத்தீவு, புருவினி அப்படின்ற பேர். ஓகேங்களா. இதுக்கு அடுத்த புயல் உருவாச்சு அப்படின்னா அந்த நெக்ஸ்ட் ஒன், நாடாளுமன்ற சட்டப்பேரவை தலைவர்கள் மாநாடு. ஓகேங்களா. ஸோ இங்கிலீஷில் சொல்ல போனால் இதுக்கு மீனிங் வந்து ஆல் இந்தியா போலீஸ் சர்வீஸ் அப்படின்னு மாதிரி ஒரு மீனிங் வரும். எக்ஸாக்டாக சொல்லணும் இது என்ன அப்படின்னா நாடாளுமன்ற சட்டப்பேரவை தலைவர்கள் மாநாடு. இப்போ தமிழ்நாடோட சட்டப்பேரவை தலைவர் யார்? மிஸ்டர் தனபால். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட் அசம்பிளிக்கும் ஒரு ஸ்பீக்கர் இருப்பாங்க. அதே மாதிரி லோக்சபாவுக்கு ஸ்பீக்கர், ராஜ்யசபாவுக்கு தலைவர், சேர்மன் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு மாநாடு இன்னைக்கும் நாளைக்கும் நடக்குது. ஓகேங்களா. இன்னைக்கும் நாளைக்கும் எங்க அப்படின்னா குஜராத்தில் அந்த ஒற்றுமை சிலை ஸ்டாச்சு, ஓகேங்களா, யுனைட்டி ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி இருக்குல்ல, அந்த சர்தார் வல்லபாய் பட்டேலோட சிலை அங்கே நடத்துகிறாங்க. ஸோ இன்னைக்கான அது நடத்துறதுக்கான கருப்பொருள் தீம் வந்து நாடாளுமன்றம், நிர்வாகம், நீதித்துறை இடையே முரண்பாடு இல்லாத ஒத்துழைப்பு. ஓகேங்களா. ஸோ இந்த தலைவில் தான் அவங்க வந்து நடத்துகிறாங்க. ஸோ 1921 இந்த மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. 1921 இந்த மீட்டிங் நடந்துகிட்டே இருக்குது உங்களுக்கு இந்த மீட்டிங். ஸோ எப்படின்னா லோக்சபா ஸ்பீக்கர், ராஜ்யசபா சேர்மன் அண்ட் தென் ஸ்டேட் அசம்பிளி ஸ்பீக்கர்ஸ், இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங். ஸோ மோஸ்ட்லி இந்த மீட்டிங் வந்து இன்னைக்கு நடக்கிற மீட்டிங் நாளைக்கு வந்து நேஷ்னல் லா டே, தேசிய சட்ட நாள் அன்னைக்கு முடிக்கிறாங்க. ஸோ இந்த 2 நாள் மீட்டிங் இல்லை கருத்தரங்களை வந்து முக்கியமாக அவங்க விவாதிக்கிறது வந்து கட்சித்தாவல் தடை சட்டத்தை பற்றி தான் முக்கியமாக விவாத பொருளாக கொண்டிருக்காங்க. அதே போல் வந்து நெக்ஸ்ட் ஒன் வந்து அவையை சுமூகமாக நடத்துறது. ஓகேங்களா. எப்பயுமே வந்து டிஸ்டர்பன்ஸாக இல்லாமல், ஒத்தி வைக்கிறது இல்லாமல் அவையை சுமூகமாக நடத்துறதுக்கான வழிமுறைகள், இதை பற்றி தான் அவங்க விவாதிக்க போகிறாங்க. ஸோ இந்த மீட்டிங் வந்து லோக்சபா மக்களவை தலைவர் திரு ஓம் பிர்லா தலைமையில் நடக்குது. ஓகேங்களா. மக்களவை தலைவர் ஓம் பிர்லா. ஸோ மாநிலங்களவைக்கு வந்து தலைவர் அப்படிங்கிறது வந்து
துணை குடியரசுத் தலைவர் தான் மாநிலங்களவை தலைவர் திரு வெங்கையா நாயுடு. அவரும் கலந்துக்கிறார். ஆக்சுவலா இன்னைக்கு இனாகுரல் ஃபங்ஷன் திறந்து வைக்கிறது வந்து மேதகு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த். ஓகேங்களா? ஸோ நேத்திக்கு ராம்நாத் கோவிந்த் திருப்பதியில கோவிலுக்கு போறதுக்காக சென்னைக்கு வந்தாரு. சென்னையிலேருந்து திருப்பதி போயிட்டு அங்கேருந்து கிளம்பினார். ஸோ நேத்திக்கு டெல்லியிலேருந்து சென்னைக்கு வரும்போது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருந்தது. ஃப்ளைட்டு போயிங் 77. ஓகேங்களா? ஸோ இந்திய அரசாங்கம் வந்து அமெரிக்காட்டேருந்து அந்த போயிங் உயர் ரக விமானம் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னா பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர், பிரைம் மினிஸ்டர் இவங்க மட்டும் யூஸ் பண்ணுறதுக்காக ஓகேங்களா எல்லா வசதிகளும் கொண்ட அந்த விமானத்தை வாங்கியிருக்கிறாங்க இந்திய அரசாங்கம். ஸோ நேற்றுக்கு முதல்ல அந்த போயிங் உயர் ரக விமானம் வந்து குடியரசுத் தலைவர் வந்து டெல்லியிலேருந்து சென்னைக்கு லேண்ட் ஆயிருக்கிறார். ஸோ இந்தியா வாங்கின முதல் போயிங் உயர் ரக விமானம் பறந்தது வந்து டெல்லியிலேருந்து சென்னைக்கு தான். அஃபிஷியலாக பிரசிடென்ட் வந்து டெல்லியிலேருந்து சென்னைக்கு தான் லேண்ட் ஆயிருக்கார். அதுக்கப்புறம் திருப்பதிக்கு போயிட்டு திருப்பதியிலேருந்து he gone for குஜராத். ஸோ இன்னைக்கு குஜராத்தில் அவர் அஃபிஷியலாக இந்த மீட்டிங்கை அவர் லான்ச் பண்ணுறாரு. ஸோ நாளைக்கு மீட்டிங் முடிகிறப்ப வைஸ் பிரசிடென்ட் வில் ஜாயின் ஆஸ் வெல் அஸ் வித் பிரைம் மினிஸ்டர் அவங்க எல்லாமே ஜாயின் பண்ணி பேசுகிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், திருமணத்துக்காக மதம் மாறினால் 10 ஆண்டுகள் சிறை. இது வந்து நிறைய இந்த மாதிரி கேரளாவில் நடந்தது. லவ் ஜிஹாத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒரு கம்யூனிட்டியில் இருக்கிற ஒரு பொண்ணை வந்து இன்னொரு மதத்தில் இருக்கிறவங்க, ஒரு ரிலிஜியனில் இருக்கிற ஒரு லேடியை, ஒரு பொண்ணை வந்து இன்னொரு ரிலிஜியன் வந்து ஜென்ஸ் வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணுறப்ப அந்த பொண்ணு வந்து அவங்களுடைய மதத்தை விட்டு வேறொரு மதத்துக்கு மாறணும் அப்படின்னு சொல்லி, ஸோ அதுக்கு பேர் வந்து லவ் ஜிஹாத் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ யூபி கவர்மெண்ட் ஹெட்டட் பை யோகி ஆதித்யநாத், ஸோ அவர் வந்து திருமணத்துக்காக மதம் மாறினால் 10 ஆண்டுகள் சிறை அப்படிங்கிற ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். ஸோ திருமணம் என்ற போர்வையில் ஒரு மதத்தைச் சேர்ந்தவரை மற்றொரு மதத்துக்கு மாற்றுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்ததுக்காக அதுக்கு பேர் தான் லவ் ஜிஹாத் அப்படிங்கிறது. ஸோ அதுக்காக இவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி பிஜேபி ரூலிங் ஸ்டேட்ஸில் உத்தரப்பிரதேசம், ஹரியானா, கர்நாடகம், மத்திய பிரதேசம் இதில் எல்லாமே இந்த விஷயங்கள் கேஸாகவே ஃபைல் ஆகிருக்கு. ஒரு சில ஸ்டேட் அசம்பிளி வந்து லாவாகவும் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ கூட மத்திய பிரதேசம் விகரஸாக இருக்காங்க. மத்திய பிரதேசம் ரீசெண்டாக வந்து கவு கேபினெட் அப்படிங்க, மாடுகளுக்கான ஒரு அமைச்சரவை, பசுகளுக்கான, மாடுன்னு சொல்லக்கூடாது, பசுகளுக்கான அமைச்சரவை, பசு அமைச்சரவை அப்படின்னு புதுசாக இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் உருவாக்கி இருக்கிறாங்க. ஸோ இப்போ யூபி ஹெட்டட் பை மிஸ்டர் யோகி ஆதித்யநாத் வந்து இந்த லாவை என்ஃபோர்ஸ் பண்ணியிருக்கிறாரு. நெக்ஸ்ட் ஒன், சாங்கி 5. இது ஆக்சுவலாக சேஞ்ச் 5 அப்படின்னு இங்கிலீஷில் இருக்கும். அது ஆனால் சைனீஸில் வந்து சாங்கி 5 அப்படிங்கிறது தான். அதனால தான் CHANGக்கு மேலே ஒரு அப்பாஸ்ட்ரோஃபி இருக்குது, சாங்கி 5. ஸோ சீனா வந்து ஒரு சேட்டலைட் அமைச்சிருக்கிறாங்க. அந்த சேட்டலைட் பேர் சாங்கி 5. எதுக்காக அப்படின்னா நிலாவில் இருந்து கல், மண் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து பூமிக்கு கொண்டு வந்து அதை சோதனை செய்யறது. ஓகேங்களா? நிலாவில் இருக்கிற கல், ஸ்டோன் அண்ட் சாண்டை கொண்டு வந்து பூமிக்கு கொண்டு வந்து அதை வந்து சோதனை செய்யறதுக்காக. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி அது மாதிரி சோதனை செஞ்சது 2 தான். ஒன்று வந்து அமெரிக்கா, இன்னொன்று வந்து அப்போதைய ரஷ்யா, சோவியத் யூனியன். ஓகேங்களா? அப்போதைய ரஷ்யா, சோவியத் யூனியன், இந்த 2 நாடுகள் தான் இது மாதிரி நிலாவிலிருந்து ஏதாவது கல்லோ மண்ணோ எதையாவது எடுத்துட்டு வந்து பூமிக்கு கொண்டு வந்து அதை சோதனை செஞ்சாங்க. அதில் வந்து ரஷ்யாவும் சரி, அப்போதைய ரஷ்யா, அமெரிக்கா 2 பேருமே வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் கழிச்சு வந்து சீனா இந்த மாதிரி ஒரு சேட்டலைட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க, சாங்கி 5. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சாங்கி 5 எதுக்குன்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிலாவுக்கு போய் கல்லு மண்ணை எடுத்துட்டு வந்து பூமியில சோதனை செய்யறதுக்காக. இதுக்கு முன்னாடி அது மாதிரி பண்ணது வந்து 2 நாடு, அமெரிக்கா, இன்னொன்று அப்போதைய ரஷ்யா, சோவியத் யூனியன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன், டி ஆப், ஸ்பெல்லிங் ரைட்டு தான், THEE ஆப். ஸோ நேற்றுக்கு ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் ஒரு ஆப், அபயம் ஆப் அப்படின்னு சொல்றது, உமன்ஸ் சேஃப்டிக்காக அண்ட் சில்ட்ரன் சேஃப்டிக்காக விட்டது. இந்த பேரே காட்டி கொடுக்குறது தமிழ்நாடு அரசு கொண்டு வந்தது. ஓகேங்களா? தமிழக அரசு இந்த மொபைல் ஃபோன் செயலியை கொண்டு வந்திருக்குது, ஆப் அப்படிங்கிறது. ஸோ தமிழில் ஃபயர். ஓகேங்களா? ஸோ தீயணைப்பு வீரர்களை உடனே நம்ம கூப்பிடணுன்றதுக்காக இந்த ஆப்பை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? தமிழக தீயணைப்போட தேவை நம்மளுக்கு உடனே தேவை அப்படின்றதுக்காக இந்த டீன்ற ஆப்பை
தமிழக அரசாங்கம் நேத்திக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு சிஎம் மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி நேத்திக்கு சென்னை செக்ரட்டரியேட்டில் இதை லான்ச் பண்ணியிருக்கார். டி ஆப் அப்படிங்கிறது. நேத்திக்கு நாம பார்த்த வீடியோல ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் ஒரு ஆப் இது பண்ணியிருந்தாங்க. அபயம் ஆப் அப்படிங்கிறது உமன் அண்ட் சில்ட்ரன் சேஃப்டிக்காக விசாகப்பட்டினம் சிட்டியில மட்டும் அதை லான்ச் பண்ணியிருந்தாங்க பைலட் பேசிஸ்ல. நெக்ஸ்ட் ஒன், நேஷனல் சயின்ஸ் பிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா, இந்திய தேசிய அறிவியல் திரைப்பட விழா. இது ஆக்சுவலா மார்ச் 2020 நடக்க வேண்டியது. ஒரிஜினல் வென்யூ வந்து திரிபுரா தலைநகரம் அகர்தாலா நடக்க வேண்டியது. கொரோனானால நடத்தாம போச்சு. ஸோ இன்னைக்குல இருந்து நடத்துறாங்க. 4 நாளைக்கு விர்ச்சுவலாகவே அவங்க நடத்துறாங்க. இது வந்து 10வது அறிவியல் திரைப்பட விழா. 10வது அறிவியல் திரைப்பட விழா இது. ஸோ அறிவியல் சம்பந்தமான திரைப்படங்கள் எல்லாம் திரையிடப்பட்டு அதில் சிறந்த அறிவியல் திரைப்படம் அப்படிங்கிறது விருதை தருவாங்க. அதனுடைய கான்செப்ட் இதுதான். ஸோ இந்திய தேசிய அறிவியல் திரைப்பட விழா அப்படிங்கிறது இதுதான். நெக்ஸ்ட் ஒன்லைனர்ஸ். ஸோ உமாங் அப்ளிகேஷன், உமாங் ஆப் அப்படிங்கிறது யூனிஃபைட் மொபைல் அப்ளிகேஷன் ஃபார் நியூ ஏஜ் கவர்னன்ஸ். இந்தியன் கவர்மெண்ட்டோட ஒரு ஆப் இது. ஸோ இன்டர்நேஷ்னல் வெர்ஷனுக்கு அந்த ஆப்பை டெவலப் பண்ணி 9 கண்ட்ரிஸில் அதை லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட். 9 கண்ட்ரிஸ், அமெரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஓகேங்களா, நெதர்லாந்து அப்படின்ற ஒரு 9 நாடுகளில் வந்து இன்டர்நேஷ்னல் வெர்ஷன் ஆஃப் உமாங் ஆப் வாஸ் லான்ச். அடுத்தது கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகா வந்து அவங்க ஊரில் இருக்கிற ஹவேரி ரயில் நிலையம் அப்படின்றதுக்கு பேர் மாற்றிருக்கிறாங்க. என்ன பேர் அப்படின்னா மகாதேவப்ப மயிலாரா அப்படிங்கிற பேர் மாற்றிருக்காங்க. மகாதேவப்ப மயிலாரா அப்படிங்கிறது. ஸோ இந்த மகாதேவப்பர் அப்படிங்கிறவர் என்னன்னா கர்நாடகாவின் பகத்சிங் என்று அழைக்கப்படுபவர். கர்நாடகாவின் பகத்சிங் என்று அவருக்கு ஒரு நேம் இருக்கு. ஒரு சுதந்திர போராட்ட தியாகி. அவரை கௌரவிக்கிறதுக்காக கர்நாடக அரசாங்கம் வந்து ஹவேரி இந்த மாவட்டத்தில் தான் அவர் பிறந்தார். ஓகேங்களா, ஹவேரியின் ரயில் நிலையத்துக்கு வந்து அவருடைய பேரை சூட்டியிருக்கிறாங்க. ஸோ இது மாதிரி ஒரு பேர் இது மாதிரி சூட்டணும் மாற்றணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் விடணும். அது வந்து யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரி, மத்திய உள்துறை அமைச்சகம் வந்து நோ அப்ஜெக்ஷன், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி அவங்க சொல்லணும். அதுக்கப்புறம் தான் ரயில்வே மினிஸ்ட்ரி ஓகேன்னு சொல்லி பேரை மாற்றுவாங்க. திஸ் இஸ் த ப்ரொசீஜர் டு ரீநேம் எ சிட்டி. அது எந்த சிட்டியாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரி வந்து நோ அப்ஜெக்ஷன் சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த கன்சர்ன் ரயில்வே மினிஸ்ட்ரி ஆர் ஏர்போர்ட் மினிஸ்ட்ரி எந்த ஊருக்கு எந்த பேர் மாற்றமோ அதை வந்து மாற்றிப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஆர்பிஐ. ஸோ உலகத்தில் இருக்கிற மத்திய வங்கிகள், ரிசர்வ் வங்கி, நம்மளது வந்து இந்திய ரிசர்வ் வங்கி. ஸோ ட்விட்டரில் வந்து 1 மில்லியன் ஃபாலோவரை கொண்ட ஃபர்ஸ்ட் மத்திய வங்கி அப்படிங்கிறது இந்திய ரிசர்வ் வங்கி அப்படிங்கிறது சாதிச்சிருக்கு. ஸோ இந்திய ரிசர்வ் வங்கியோட தலைவர் வந்து சக்திகா தாஸ். ஓகேங்களா, சக்திகாந்த தாஸ் அப்படிங்கிறவர். ஸோ இது என்னைக்கு ரீச் ஆச்சு அப்படின்னா 2 நாளைக்கு முன்னாடி இந்த 1 மில்லியன் ட்விட்டர் அக்கௌண்ட் ஃபார் சென்ட்ரலைஸ்டு பேங்க் இன் த வேர்ல்ட், ஃபர்ஸ்ட் பேங்க் இன் த வேர்ல்ட். ஓகேங்களா, உலகின் முதல் மத்திய வங்கி ட்விட்டரில் 1 மில்லியன் பார்வையாளர்களை கொண்டது வந்து இந்திய ரிசர்வ் வங்கி. நெக்ஸ்ட் ஒன், அயோத்தி விமான நிலையத்துக்கும் பேர் மாற்றுறாங்க. ஓகேங்களா, ஸோ புருஷோத்தம ஸ்ரீராம விமான நிலையம் அப்படின்னு பேர் மாற்றுறாங்க. அயோத்தியா ஏர்போர்ட்டுக்கு வந்து புருஷோத்தம ஸ்ரீராம் விமான நிலையம் அயோத்தி அப்படின்னு பேர் மாற்றத்துக்காக உத்தரப்பிரதேச அரசாங்கம் நேத்திக்கு அமைச்சரவை கூடி முடிவு செஞ்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், நேத்திக்கு வந்து மத்திய அரசாங்கம் வந்து ஒரு 43 மொபைல் ஆப்பை வந்து பேன் பண்ணியிருக்கிறாங்க. 43 மொபைல் ஆப்பை பேன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2 கட்டங்களாக 59 மொபைல் ஆப் ஒரு நாளைக்கும், இன்னொரு தடவை 118 மொபைல் ஆப்பையும் பேன் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் இந்தியா பேன் பண்ணோட மொபைல் ஆப்போட எண்ணிக்கை 220. இது வரைக்கும் இந்தியா கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணியிருக்கிற மொபைல் ஆப் வந்து 220. With this, I'm coming to an end for today's current affairs video session. Thank you. Have a good day. Feedback and suggestions are always welcome. Please like and subscribe to my channel. Thank you. Have a good day and be safe.